Welcome to the restaurant. What can I get for you? Oh, hi. I want food. I'm sorry. Could you please repeat that? I want burger. No, wait. Sandwich, please. Okay, you want sandwich. What kind of sandwich do you want? Chicken sandwich, please. Okay, you want chicken sandwich. Do you want any toppings on that? Toppings, cheese and vegetables. Alright, so you'd like cheese and veggies on your chicken. Anything to drink? Water, please. Okay, I'll put that in for you. We'll get your food ready shortly. வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பண்ண அந்த பொண்ணு அந்த கான்வர்சேஷனில் நிறையா இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அவளுக்கு கான்வர்சேஷன் ரொம்ப நிறையா விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, போராட்டமாக இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிங் த ஆர்டர். இனிஷியேட்டிங் த ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கான்வர்சேஷன் உரையாடலை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. அதனால ஆர்டர் அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப என்ன செஞ்சாங்க, அவங்களால சொல்லவே முடியல. ஸோ ஆர்டர் என்னன்னு இனிஷியேட் அவங்களால பண்ண முடியல. அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வெக்காபுலரி. அதாவது கரெக்டான வேர்ட்ஸ், ரைட்டான வேர்ட்ஸ் அவங்களால விவரிக்க கஷ்டப்பட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டுன்னு எல்லாத்துக்கும் சொன்னாங்க. என்ன ஃபுட்டுன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் அவங்க ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. மூணாவது கிராமர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்டாக இருந்துச்சு. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிட்டாக இருந்துச்சு. அதனால வெயிட்டரால ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அது ரொம்ப சிரமப்பட்டாரு. அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன்சேஷன் பார்த்தீங்கன்னா, சில வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு வந்து அவங்கள்ட்ட தடுமாற்றம் இருந்ததுனால என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெஜிடபிள்ஸ், வெஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொனவுன்சேஷன் கிளியராக அவங்களால சொல்ல முடியல. அஞ்சாவது கான்ஃபிடன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பயந்து அது ஒரு ஹெசிடேஷனோட தயங்கி பேசினாங்க, என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல். ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி சில டிப்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ் வெக்காபுலரி அப்படின்னா, லேர்ன் ஃபுட் ரிலேட்டட் வெக்காபுலரி சச்சஸ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ், டாப்பிங்ஸ் எக்ஸெட்ரா. சில வெக்காபுலரி வேர்ட்ஸ், ஃபுட் ரிலேட்டடான வேர்ட்ஸை நிறைய நம்ம வெக்காபுலரி வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். டிஷ்ஷஸ், டாப்பிங்ஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ் கிராமர். ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, சின்ன சாதாரண வாக்கியங்கள்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம், நிறையா ஃபோக்கஸ் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் வந்து நிறையா கொடுத்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது ஒர்க் ஆன் ப்ரொனவுன்சேஷன் ப்ரொனவுன்சிங் சேலஞ்சிங் வேர்ட்ஸ். எந்த வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுக்கலாம். அடுத்தது பில்ட் கான்ஃபிடன்ஸ். ஸ்டார்ட் ஸ்மால் கான்வர்சேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். சின்ன கான்வர்சேஷனாக உரையாடல். இந்த மாதிரியான உரையாடலை வந்து என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ நம்ம பேசி பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கான்வர்சேஷன் நாட் ஒன்லி இன் ஹோட்டல், மற்றபடி எந்த மாதிரியான இடத்துலையும் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் பாயிண்ட்ஸு இருக்குது. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு கான்வர்சேஷன் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.